தர்மசாலா கோவில் பகுதியில் 100 பெண்கள் கொன்று புதைக்கப்பட்டதாக புகார் அளித்தவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடைய நிகரானுடைய செய்தியாளர் முகிலன் விவரம் என்ன? தேவா, நேற்று அந்த கர்நாடகாவில் பல பெண்களை கொன்று புதைத்ததாக ஒரு பெரிய குற்றச்சாட்டை எழுப்பிய நபர் நேற்று விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டார். அவர் இன்று காலை கைது செய்யப்பட்டார். தற்போது அவரின் அடையாளம் தெரிய வந்திருக்கிறது. இதுவரை அவர் ஒரு முகமூடியை அணிந்து கொண்டுதான் அவர் எங்கெங்கெல்லாம் அந்த உடல்களை புதைத்தார் என்ற இடத்துக்கு சிறப்பு புலனாய்வு குழுவினரை அழைத்து சென்றார். இதுவரை அவரது அடையாளம் தெரியாமல் இருந்தது. இன்று காலை அந்த விசாரணைக்கு பின்பு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் சின்னையா என்று தெரிய வந்திருக்கிறது. இவர் மாண்டியா மாண்டியாவை சேர்ந்த நபர். இவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் பிரிவு 229 கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது போலியான ஒரு ஆதாரத்தை தயார் செய்து அதை வைத்து புகார் அளித்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமாக அவர் காவல்துறையில் புகார் அளிக்கும் போது சில எலும்புக்கூடுகளையும் அந்த காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்திருந்தார். அதை காண்பித்துதான் அவர் புகார் அளித்திருந்தார். இது போன்று பலரை கொன்று தான் புதைத்திருப்பதாகவும் தர்மசாலா பகுதியில் புதைத்திருப்பதாகவும் அவர் புகார் அளித்திருந்தார். அதைத் தொடர்ந்துதான் சுமார் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த நபர் சுட்டிக்காட்டிருக்கக்கூடிய அந்த இடங்களில் சோதனையானது நடைபெற்றது. ஆனால் எங்குமே அவர் குறிப்பிட்டபடி அதிக அளவில் எலும்புக்கூடுகளோ அல்லது உடல்களோ கிடைக்கப்பெறவில்லை. ஒரு இடத்தில் மட்டும் ஒரு எலும்புக்கூடானது கிடைத்தது. ஆனால் அதுவும் ஒரு பெண்ணின் எலும்புக்கூடு இல்லை என்பதையும் விசாரணையின் போது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர் கூறக்கூடிய இடங்களில் அதாவது அவர் கூறியது போல எந்த எலும்புக்கூடுகளோ உடல்களோ கிடைக்காத நிலையில் நேற்று சிறப்பு புலனாய்வு குழுவினர் அவரிடம் தங்களது விசாரணையை தீவிரப்படுத்தினர். இந்த புகாருக்கு காரணம் என்ன, எதனால் இவர் போன்ற ஒரு புகாரை அளித்தார், அப்படி புகார் உண்மை எனும் பட்சத்தில் ஏன் அவர் குறிப்பிட்டது போல உடல்களோ அல்லது எலும்புக்கூடுகளோ கிடைக்கவில்லை என்று நேற்று காலை தொடங்கிய விசாரணை இன்று காலை வரை நீடித்தது. அந்த விசாரணையில் கிடைக்கப்பட்ட தகவலின் பேரிலேயே தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமாக போலியான ஆதாரங்களை தயார் செய்து அவர் புகார் அளித்திருப்பதை காவல்துறையினர் உறுதி செய்திருக்கின்றனர். மிக முக்கியமாக இதற்கு பின்புலமாக இருப்பது யார்? இவர் ஒரு தனிநபராகவே முன்வந்து இது போன்ற ஒரு பயங்கர குற்றச்சாட்டை முன்வைத்தாரா அல்லது ஏதேனும் தனிநபர்களின் தூண்டுதலின் பேரில் இவர் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறாரா என்ற விசாரணையும் தற்போது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக அவரிடம் நேற்று நடத்தப்பட்டிருந்த விசாரணையில் பலரின் பெயரை அவர் குறிப்பிட்டிருப்பதாக தான் தற்போது கர்நாடக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இவர்கள் இந்த தனிநபர்கள் யார், எதற்காக இவர்கள் இது போன்ற குற்றச்சாட்டை இந்த சின்னையா மூலமாக எழுப்பினார்கள் என்பதெல்லாம் விசாரணையில் தெரிய வரும். ஆனால் தற்போது ஒரு சில விஷயங்கள் உறுதியாக இருக்கிறது. அதாவது இந்த சின்னையா கூறியது போல பலர் கொன்று தான் புதைத்ததாக கூறப்பட்டிருக்கிறதில் எந்த ஒரு உண்மையும் இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. அவர் புகார் அளிப்பதற்காக அந்த காவல் நிலையத்திற்கு வந்து ஒப்படைத்த எலும்புக்கூடுகளும் உண்மையான எலும்புக்கூடுகள் இல்லை என்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதை அதாவது அறிவியல் பூர்வமாகவும் கர்நாடக காவல்துறையினர் சிறப்பு புலனாய்வு குழுவானது உறுதி செய்திருக்கின்றனர். ஏனால் இந்த சின்னையா கூறிய அனைத்து இடங்களிலுமே தோண்டப்பட்டு அந்த புகார் உண்மை அல்ல என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல அதிநவீன கருவிகளை கொண்டும் அதாவது பல அடி பள்ளத்தில் அதாவது புதைக்கப்பட்டிருந்தாலும் பல அடி தூரத்தில் புதைக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஏதேனும் உடல்கள் இருக்கிறதா என்பதை அதிநவீன கருவிகளை கொண்டு அவர்கள் ஆய்வு செய்தனர். அவ்வாறு ஆய்வு செய்யும் போதும் எதுவுமே கிடைக்கவில்லை. இது போன்ற காரணங்களால் தான் தற்போது அவர் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் கைது செய்திருக்கிறார். பிரிவு 229 BNS கீழ் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இனி மேலும் விசாரணையில் தான் இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கான காரணம் என்ன என்பது தெரிய வரும். ஏனென்றால் இது ஒரு அரசியல் பூகம்பத்தையும் கர்நாடகாவில் எழுப்பியது. பாஜக தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி முகிலன்.